இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. த ஐடிஎஃப் லான்ச்ட் a preemptive precise combined offensive to strike Iran's nuclear program. Dozens of IAF jets completed the first stage that included strikes on the dozens of military targets, including nuclear targets in different areas of Iran. So ப்ரிசைஸாக நாங்கள் ஈரான் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிக்கிறதுக்காக எங்களுடைய டார்கெட்டாக இருந்தது என்று இஸ்ரேல் ஓப்பனாகவே ஒத்துக்கிறாங்க. இதுக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏகே பாரதி அவர்கள் நம்முடைய ஏர் சீஃப் மார்ஷல்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து கிரானா ஹில்ஸை தாக்குனீங்களா என்று கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்று பார்த்தோம். ஓ தேங்க்யூ, கிரானா ஹில்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தேங்க்யூ என்று சிரிச்சுட்டு கீழே வச்சாரு. அதற்கு என்ன அர்த்தம் என்று நம்ம எல்லாருக்குமே புரிகிறது. ஆனால் அப்படியே நம்ம இஸ்ரேல் பக்கம் பார்த்தோம்னா, இஸ்ரேல்ல ஆமா நாங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிக்கிறதா எங்களுடைய பிளான் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதற்காக நாங்கள் அடிக்கிறோம் என்றும் அவங்க விளக்குறாங்க. இயர் ஆன் இயர், வருடா வருடம் ஈரான்ல இருக்கக்கூடிய யுரேனியம் எவ்வளவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. யுரேனியமை எப்படி வாங்கி ஸ்டோர் பண்றாங்க. இதை இப்படியே விட்டா அவங்க முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற யுரேனியம் வச்சு 6 நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க முடியும் என்று நிலை இருந்தது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் 16 நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கும் அளவிற்கு அவங்க யுரேனியத்தை சேர்த்திருக்காங்க என்று இஸ்ரேலினுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க ரீசனாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நரேட்டிவ் வார்ஃபேர்ல மினிட் பை மினிட் இஸ்ரேல் என்ன பண்றாங்க, தங்கள் தரப்பு நியாயத்தை தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மாடர்ன் வார்ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் மிசைலு, ட்ரோனு, அட்டாக்கு இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்கிறது. அது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மக்கள் மனசுல, அதாவது பொதுமக்கள் மனசுல, எல்லா நாடுகளையும் பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய மனசுல எதற்காக நீங்கள் எங்களுடைய நாட்டை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவங்க ஆழமாக விதைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்பவும் முக்கியமானது. இந்த நரேட்டிவ் வார்ஃபேர் ரொம்ப முக்கியமானது என்பதற்காக தொடர்ச்சியாக இஸ்ரேல் அவர்களுடைய நரேட்டிவ் வார்ஃபேர்ல கொஞ்சம் முன்னணியில இருக்காங்க. இதுல இஸ்ரேல் நடத்திய துல்லிய தாக்குதல் தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. எப்படி எந்த இடத்துல யார் இருக்கா என்று துல்லியமாக கணித்து இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸை நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னொரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி அதிகாரிகள் எங்க இருப்பாங்க, எந்த ரூம்ல இருப்பாங்க, எந்த பில்டிங்ல இருப்பாங்க முதற்கொண்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லா விதமான இன்டெலிஜென்ஸையும் சேகரித்து அதை ப்ரிசைஸா போய் அடிச்சு டார்கெட் பண்ணி காலி பண்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாதாரணமே கிடையாது. இன்னும் பார்க்க போனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம், 2000 கிலோமீட்டர் தூரத்தையும் பொருட்படுத்தாமல் ப்ரிசைஸா ஒரு பில்டிங் இருக்குன்னா 4வது மாடியில 5வது ரூம்ல ஒரு கமாண்டர் இருக்காருன்னா அந்த இடத்துல ப்ரிசைஸா அடிச்சு அந்த கமாண்டரை எலிமினேட் பண்ணிருக்காங்க, ஈரானுடைய கமாண்டரை. அப்படி யாரெல்லாம் எலிமினேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் த ஈரானியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ், கமாண்டர் ஆஃப் த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு அண்ட் த கமாண்டர் ஆஃப் ஈரான்ஸ் எமர்ஜென்சி கமாண்ட், இது எல்லாருமே எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஈரானுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், ரெவல்யூஷனரி கார்டு கமாண்டரு, இது தவிர இன்னொரு முக்கியமான லீடர்ஸ், அதை தவிர ஈரானுடைய பல நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே எலிமினேட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்.